வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் நம்பெருமாள் கற்பக விருட்சகம், யாழி, கருட, ஹனுமந்த, யானை ஆகிய வாகனங்களில் பெருமாள் வீதி உலா வந்தார். 7ஆம் திருநாளான 24ஆம் தேதி நம்பெருமாள் திருச்சிவிகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டருளினார். 9ஆம் திருநாளான அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக வந்த கிளி மாலையை அணிந்தபடி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு அதிகாலை 5:15 மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளினார். காலை 6:30 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். 4 முக்கிய வீதிகளை திருத்தேர் வலம் வந்தது. பக்தர்களுக்கு நம்பெருமாள் அருள் பாலித்தார். ஸ்ரீரங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுச்சேரி வில்லியனூரில் பழமையான தூய லூர்து அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் திருவிழா ஒவ்வொரு ஈஸ்டர் தினத்திற்கு பின் 6வது நாள் துவங்கும். இந்த ஆண்டின் 148வது விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. சென்னை மயிலை மறைமாவட்ட மேனாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாதா உருவம் தாங்கிய கொடி கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 4ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறுகிறது. இப்போ தொடங்கி கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், எங்கள் எதிர்களை விடுவிக்கிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே. அந்த பக்தியான பாரம்பரியமான அன்னையை வாழ்த்தக்கூடிய அந்த பாடலை நாம் பாடுவோம். ஆலய மனிதர் ஒலிக்க நெடி முழக்கம் முழங்க நாம் இப்போது இந்த திருக்கொடியேற்ற நிகழ்விலே பங்கெடுப்போம்.
48வது ஆண்டு குடியேற்று நிகழ்வானது இப்பொழுது நம்முடைய பாசமிகு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களால் கொடியேற்றப்பட்டு இந்த திருவிழாவானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து 9 நாட்கள் 9 நாட்கள் நடைபெற இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி ஆடம்பர திருவிழா திருப்பலி காலை 7:30 மணி அளவிலே நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் எஃப் ஆண்டனி சுவாமி அவருடைய தலைமையிலும் மாலையிலே நம்முடைய பாசமிகு பேராயர் பிரான்சிஸ் அவருடைய தலைமையில் 6 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்த தேர் பவனி நடைபெறுகிறது. இந்த நாட்களிலே இந்த திருத்தலத்தை நாடி வந்து அன்னையுடைய பரிந்துரையும் ஆசிரியையும் பெற்று செல்லுங்கள். இந்த குளத்தை சுற்றி நீங்கள் வருகிற பொழுது எல்லா விதமான தோல் சம்பந்தமான நோய்கள், கண் சம்பந்தமான நோய்கள், பிள்ளை பேறு போன்ற பல விதமான ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்க இருக்கிறது. எனவே எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து ஜெபிக்க அன்னையுடைய பிள்ளைகளை அன்போடு அழைக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பொன்னானி மகாஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் வருடாந்திர திருவிழா காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் முடிந்து காப்பு கட்டுதல், உச்சகால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, அலங்கார பூஜை, ஆற்றங்கரையில் பறவை காவடி, வேல் காவடி, பால்குடம் ஊர்வலம், பூக்குண்டம் இறங்குதல் நடைபெற்றது. பூக்குண்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பக்தியுடன் பூக்குழி இறங்கினர். தேர் பவனியுடன் வானவேடிக்கை நடைபெற்றது. 27ஆம் தேதி சிறப்பு பூஜைகள், நீர் வெட்டுதல், அம்மன் கரகம் ஊர்வலம், குடிவிடுதலுடன் விழா நிறைவு பெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்பாம்புரத்தில் காவிரி தென்கரையில் புகழ்பெற்ற சிவத்தலம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் தனித்தனியாக இல்லாமல் இருவரும் ஏக சரீரமாக இறைவனை வழிபட்ட தலமாகும். இது ராகு கேது பரிகார ஸ்தலமாகும். இக்கோவிலில் இன்று ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றது. மாலை 4:20 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ந்தனர். இதனை முன்னிட்டு சுவாமிக்கு 1008 பால், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ராகு கேது பெயர்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரத்தில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழப்பெரும்பள்ளத்தில் நாகநாத சுவாமிகள் உள்ளது. இங்கு கேது பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கேது பரிகார ஸ்தலமான இங்கு இன்று கேது பெயர்ச்சி நடைபெற்றது.
கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனையடுத்து மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 9 ராசி உடையவர்கள் பரிகாரம் செய்தனர். கேது பெயர்ச்சியை முன்னிட்டு காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை நடந்தது. திரளான பக்தர்கள் கேது பகவானை தரிசனம் செய்தனர்.